வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு நியூ சாப்டர். இந்த புதிய சாப்டர்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது, பேட்டரியோடைய ஒர்க் என்ன, பேட்டரி பார்த்தோம்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதுல பேட்டரிஸ்ல எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு, அதுல சோலாருக்கு நம்ம என்ன பேட்டரிஸ் சோலார் பவருக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்ற கம்ப்ளீட் ஒரு டீடைல்ஸை தான் நம்ம பேட்டரியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க டைரக்டா நம்ம பேட்டரிக்குள்ள போகலாம். ஸோ பேட்டரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேட்டரி அப்படின்றது பார்த்தோம்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை எலக்ட்ரிக் ரியாக்ஷனா மாத்துறது தான் பேட்டரியோட ஃபங்க்ஷன். ஒரு கெமிக்கல் எனர்ஜிய எலக்ட்ரிக் எனர்ஜியா மாத்துறது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு அமைப்புக்கு பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி அப்படின்னு சொல்றோம். இந்த பேட்டரியை பார்த்தோம் அப்படின்னா எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இன்ஃபேக்ட் பார்த்தோம் அப்படின்னா உலகம் கண்டுபிடிச்சதுல இருந்தே, உலகம் அப்படின்ற தோன்றதுல இருந்தே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி உலகம் தோன்றதுல இருந்து பேட்டரி இருக்கும் அப்படின்னா, நீங்க கடல் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா கடலுக்குள்ள சில மீன்கள் இருக்கும். அந்த மீன்கள் பார்த்தோம்னா 500 வோல்ட் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பவரை எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணி அதனுடைய எதிரியை தாக்கும். அப்போ மீன்கள் எப்போ தோணுதோ அப்ப இருந்து நம்ம பேட்டரிய இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதனுடைய பேட்டரி அப்படின்ற அமைப்பு பார்த்தோம்னா கிமுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சொல்லுது, ரிசர்ச் பார்த்தோம்னா. பட் பார்த்தோம் அப்படின்னா இது எக்ஸ்பெரிமெண்டலா பேட்டரியில ஆனோடு கேத்தோடு அதுல பார்த்தோம்னா நியூட்ரல் அந்த மாதிரி வச்சு அதை எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணது பார்த்தோம் அப்படின்னா பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படின்றவர் தான் பார்த்தோம் அப்படின்னா இத ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷனை முதல் கொண்டு பண்ணாங்க. சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா பேட்டரிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக நம்ம பர்பஸ் ஆஃப் த பேட்டரி என்னென்னலாம் பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்க்ரீசஸ் ரிலையபிலிட்டி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது ஆன் கிரிடுக்கு யூஸ் பண்ணுவோமா ஆஃப் கிரிடுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஆஃப் கிரிடுக்கு மட்டும்தான் பவர் பிளான்ட் யூஸ் பண்ணுவோம். ஆன் கிரிட நம்ம இபி மீட்டர் நெட் மீட்டர் வழியா நம்ம கிரிடுக்கு கொடுத்துருவோம். அதனால ஆன் கிரிட்ல பேட்டரி வராது, ஆஃப் கிரிட்ல பேட்டரி வரும். அப்போ பேட்டரி என் வீட்டுல இருக்கு, ஆனா ஆன் கிரிட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு உள்ள யூஸ் பண்றது பார்த்தோம் அப்படின்னா சோலாருக்கு நம்ம கனெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான எமர்ஜென்சி பர்பஸ்க்காக ப்ரொடெக்ட் பண்றது, லைக் மொபைல்ல நம்ம சார்ஜ் பண்ணி வச்சுக்கிறோம், லேப்டாப்பை சார்ஜ் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த மாதிரி எமர்ஜென்சி தேவை அப்படின்னும் போது அதை கரண்ட் இல்லாத டைம்ல யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோர் பண்றதுதான். சோ அந்த டெக்னாலஜி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். இது பார்த்தோம் அப்படின்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். அது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஆக்ட் ஆஸ் எ பேக்கப். பேட்டரி அப்படின்னு ஒண்ணு இல்ல அப்படின்னா நம்ம கேபிள்ஸ் வயர்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பல இடத்துக்கு கொண்டு போயிட்டு நம்ம எலக்ட்ரிசிட்டியை கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். நிறைய இந்த லெவலுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அப்படின்னா அதை பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி மட்டும்தான். பேட்டரி அப்படின்றது எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா பொருளையும் பேட்டரி இருக்கும். நம்ம ஒரு மொபைல் பேட்டரி இருக்கும், லேப்டாப் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற மொபைலோ லேப்டாப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா பேட்டரிஸ் இருக்கும். பேக்கப்பா நம்ம யூஸ் பண்ண முடியும். யூஸ் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, ஒரு தேவை அப்படின்னும் போது, இப்போ ரன்னிங்ல இருக்கு சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 10 நாள் காரே நான் எடுக்கல, 15 நாள் கார் எடுக்கல அப்படின்னா அந்த கார்ல மற்ற டேமேஜஸ் மற்ற விஷயங்கள் எதுவுமே பெரிய ப்ராசஸ் இருக்காது. பேட்டரி அது பார்த்தோம் அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆயிருக்கும். அந்த டிஸ்சார்ஜ் ஆகிற பேட்டரியை இன்னொரு பேட்டரி வெளியே இருந்து கொண்டு 2 கனெக்ஷன்ஸை கொடுத்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா எமர்ஜென்சிக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ பேட்டரியோடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். கன்சிஸ்ட் ஆஃப் 1 or more செல்ஸ். இது பார்த்தோம் அப்படின்னா ஆனோட் அண்ட்
கேத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பேட்டரிக்குள்ள இருக்கும். நார்மலா பேட்டரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து எந்த விதமான கேபிளோ வயரோ அதுக்குள்ள எதுவுமே கனெக்ஷன் பண்ணல அப்படின்னா அது பாட்டுக்கு நார்மலா வந்து இருந்துட்டு இருக்கும். எந்த விதமான ரியாக்ஷனோ கெமிக்கல் ரியாக்ஷனோ அதுல நடக்காது. அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஏதாவது ஒரு கேபிள் மூலமா ரெண்டையும் கனெக்ட் பண்றோம், ஆனோடு கேத்தோடு இது ரெண்டையும் கனெக்ட் பண்றோம் அப்படின்னா இந்த ரெண்டுக்குள்ள நடக்கிற அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ற இடத்துக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் நடக்குது. அதுதான் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்றோம். சோ இது எப்படி நடக்குது அப்படின்னா பேட்டரியோட பிரின்சிபல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜிங்க்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆனோடு வந்து இருக்கும், காப்பர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கேத்தோடு வந்து இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நடுவுல இன்பிட்வீன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாம இதுக்குள்ள ரெண்டுத்துக்குள்ள இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இது மோர் எலக்ட்ரான் உற்பத்தி ஆகிற அட்ராக்ட் பண்ணி இழுக்கிற இடத்த ஆனோடு இருக்கும். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா உற்பத்தி ஆகிற அந்த ஒரு ப்ராசஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கேத்தோடு இருக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் ஆகும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எலக்ட்ரான் மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த கனெக்ஷன் இல்லை அப்படின்னா இது இந்த இடத்துல வந்து எலக்ட்ரான் வந்து இருக்கிறது அது பாட்டுக்கு இருக்கும். இதுல வந்து பார்த்தோம்னா மூவ்மெண்ட் எதுவும் இருக்காது. ஒன்ஸ் நம்ம இதை ரெண்டையும் கனெக்ட் பண்றோம் அப்படின்னா இங்க இருக்கிற எலக்ட்ரான் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். மூவ் ஆகிற எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம இந்த இடத்துல வந்து பல்பை வந்து எரியும். திஸ் இஸ் த ப்ராசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பேட்டரியில வந்து நடக்கிற காமன் ப்ராசஸ். ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ்ட் அஸ் எ சோர்ஸ் ஆஃப் பவர். சோ இதுல வந்து பார்த்தோம்னா ரெக்குயர்மெண்ட் ஆஃப் பேட்டரிஸ், பேட்டரிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம பேட்டரியை யூஸ் பண்றோம் அப்படின்னா capable of carrying large current. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 150 Ah பேட்டரி, 2 Ah பேட்டரி, 400 Ah. ஸோ அந்த மாதிரி AH ஆம்ப் பேட்டரி அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதை எதை பெசர் பண்ணி நம்ம சொல்றோம் அப்படின்றத நம்ம டெஃபினட்டா இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ லார்ஜ் கேரிங் அதனுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து AH அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அதனுடைய கிரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா C கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய கிரேடை வந்து மெஷர் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பேட்டரியோட சைஸை நாம டிசைன் பண்ணணும். கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் பேட்டரியில இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எத்தனை AH வோல்ட் ஆம்ப் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஸ்சார்ஜ் டிஓடி அப்படின்னுவாங்க. ஸோ அந்த டிஸ்சார்ஜஸ் வந்து பேஸ் பண்ணி வந்து இருக்கும். லாங் ஸ்டோரேஜ் டைம். ஸோ பேட்டரியில வந்து பார்த்தோம்னா 8 to 10 hours 10 days கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பேட்டரி வந்து எலக்ட்ரிசிட்டியை அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ரியாக்ஷன் நடக்காத டைம்ல கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா சோர்ஸ் பண்ணது அது அப்படியே வந்து இருக்கும். காம்பேக்ட் பேட்டரி வந்து காம்பேக்டா இருக்கும். நம்ம ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் எடுத்துட்டு போறது ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ். ஆப்வியஸ்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல பேட்டரியில எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 2 வெரைட்டிஸ் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் பேட்டரியில வந்து பார்த்தோம்னா பிரைமரி அண்ட் செகண்டரி அப்படின்னு சொல்லுவோம். பிரைமரி அப்படின்னா என்னன்னா இது வந்து பார்த்தோம்னா ரீசார்ஜ் பண்ண முடியாது. பிரைமரி பேட்டரிஸை நம்ம ரீசார்ஜ் பண்ண முடியாது. அது என்ன நான் ரீசார்ஜபிள் பேட்டரி அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம வால் கிளாக்குக்கு ஒரு பேட்டரி போடுறோம். இது வந்து பார்த்தோம்னா டார்ச் லைட்டுக்கு நம்ம பேட்டரி போடுவோம். இந்த பேட்டரி எல்லாமே வந்து பார்த்தோம்னா AAA கேட்டகரி பேட்டரிஸ், AAA AA அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டரி இருக்கும். இந்த பேட்டரிஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்து ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஸோ செகண்டரி கேட்டகரி ஆஃப் த பேட்டரிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம லேப்டாப் மொபைல்ல இதுல எல்லாமே வர்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ லீட் ஆசிட் பேட்டரிஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கெப்பாசிட்டி ஒரு பேட்டரியோட கெப்பாசிட்டி 150 Ah ஆம்ப் 500 to 200 Ah அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா கெப்பாசிட்டியை பொறுத்து. இதனுடைய ரேட்டிங் அப்படின்னா இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எவ்வளோ நேரத்துல பவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும் சார்ஜ் ஆகும் அப்படின்றத கவுண்ட் பண்ற விஷயங்கள் தான் வந்து பார்த்தோம்னா இது ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சி ரேட்டிங் அதுல வந்து பார்த்தோம்னா 1 to
50, 100 வரைக்கும் கூட இருக்கு. சோ காமன்லி என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ பார்க்கலாம். டிஓடி அப்படின்னா டிஸ்சார்ஜ் ரேஷியோ தான் நம்ம சொல்றோம். எஸ்ஓசி செல்ஃப் டிஸ்சார்ஜ், பேட்டரிஸ் வந்து செல்ஃப் ஆட்டோமேட்டிக்கா அதுவே டிஸ்சார்ஜ் ஆகிற விஷயங்களை தான் நம்ம சொல்றோம். எனர்ஜி ஸ்பெசிபிக் எனர்ஜி டென்சிட்டி, வெயிட் அண்ட் கிலோகிராம். சோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பேட்டரியை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 150 AH பேட்டரி, அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சி அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 150 AH பேட்டரி C20 அப்படின்னு இருக்கு அப்படின்னா இட் மீன் என்ன அப்படின்னா 150 ஆம்ப் அந்த பேட்டரி வந்து ஸ்டோர் ஆகும். அது வந்து பார்த்தோம்னா 20 மணி நேரத்துல ஸ்டோர் ஆகும். So amount of energy charged in the battery that will allow 1 ampere of current to flow for 1 hour. So 20 அப்படின்னு இருக்குன்னா சி கேட்டகரி நம்ம சொல்றோம் இல்லையா அந்த ரேட்டிங். அப்போ சி இப்போ வந்து 1 hour அப்படின்னா C1 அப்படின்னு இருந்ததுன்னா 1 hour அப்படின்ட்டு நம்ம வந்து டிஸ்சார்ஜ் ரேஷியோவை நம்ம கால்குலேஷன் பண்ணிக்க முடியும். சோ இது வந்து சி ரேட்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டிங் ஹவு மச் ஆம்பியர் ஆஃப் த கரண்ட் எ பேட்டரி கேன் டெலிவர். இண்டிகேட்டர் ஆல்சோ பேட்டரி லைஃப். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பேட்டரியோட லைஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ நம்ம பேட்டரியோட லைஃப் வந்து எப்போ முடியும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ப்ராசஸ் வந்து கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து பார்த்தோம்னா அதை ரெண்டு ரியாக்ஷனையும் நடக்கிறதுக்கு அதை வந்து ரெகுலர் நார்மலா ஆஃப்ல இருக்கும் போது பேட்டரியை வந்து யூஸ் பண்ணாம இருக்கும் போது அந்த ப்ராசஸ நடக்காம இருக்கிறதுக்காக ஒரு இன்பிட்வீன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கேத்தோடு ஆனோட கேத்தோடு இது இன்பிட்வீன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு செப்பரேஷன் வச்சிருப்பாங்க. அந்த செப்பரேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா ஒரு பர்டிகுலர் பீரியட்ல வந்து அது வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆயிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரானுடைய மூவ்மெண்ட் அந்த விஷயங்கள் வந்து இன்பிட்வீன்லயே இந்த மாதிரி எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேட்டரி மாத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து பேட்டரி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். மோஸ்ட் காமன்லி யூஸ்டு C5னா 5 மணி நேரத்துல இந்த டிஸ்சார்ஜ் பண்ணும். 10 அப்படின்னா 10 hours. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிவைடட் பை இப்போ வந்து பார்த்தோம்னா 150 டிவைடட் பை 20 அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா 7.5. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஸ்சார்ஜ் ரேஷியோ அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியும். So depth of discharge, how deeply the battery is discharged. பேட்டரி வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேட்டரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 50% மட்டும் டிஸ்சார்ஜ் ஆகும். அப்போ வந்து பேட்டரியோடைய லைஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அதை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கு. சில பேட்டரிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மேக்சிமம் பேட்டரிஸ் வந்து 50 to 60% வரைக்கும் தான் டிஸ்சார்ஜ் ஆகும். இப்போ அது ஸ்டோரேஜ் இருக்கிற பவர் அப்படி 100% டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னா அது வந்து பேட்டரியோட லைஃப் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சீக்கிரமாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லைஃப் முடிஞ்சிடும். அதனால பேட்டரி வந்து எப்பவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 50% வரைக்கும் தான் மேக்சிமம் அது டிஸ்சார்ஜ் வச்சிருப்பாங்க. ரிஃப்ளெக்டிங் ஆன் பேட்டரி லைஃப் சைக்கிள், டிஓடி மஸ்ட் அதாவது டெப்த் ஆஃப் டிஸ்சார்ஜ் மஸ்ட் பி பிலோ 50% ஆஃப் த லீட் ஆசிட் பேட்டரி. ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எஸ்ஓசி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் அப்படின்றது என்னன்னா எவ்வளவு சீக்கிரமா அது வந்து சார்ஜ் ஆகும் பேட்டரி அப்படின்றத ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் அப்படின்றது வந்து எவ்வளவு ஹவர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சார்ஜ். இப்போ வந்து குயிக் பேட்டரிஸ் குயிக் சார்ஜஸ் எல்லாம் மொபைலுக்கு இருக்கு இல்லையா. முன்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மொபைல் சார்ஜிங் வந்து பார்த்தோம் 5 to 6 hours இருக்கும். இப்போ வந்து குயிக் சார்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா half an hour 1 hourல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சார்ஜஸ் நடக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் லித்தியம் அயன் பேட்டரி அப்படின்ற அந்த டெக்னாலஜில தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது பாசிபிள் நடக்குது. இப்போ வந்து செல்ஃப் டிஸ்சார்ஜிங், ஏஜிங், நம்பர் ஆஃப் சிலிண்டர், எலிவேட்டட் டெம்பரேச்சர், லீட் ஆசிட் பேட்டரி 0.5 SD per month. சோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்டர் அஃபெக்டிங் த கெப்பாசிட்டி ஆஃப் பேட்டரி ஆர் என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டரியோடைய லைஃபை வந்து முடிச்சு வைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரேட் ஆஃப் டிஸ்சார்ஜ்.
ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, அடிக்கடி வந்து பார்த்தோம் அப்படின்னா 50க்கு மேல டிஸ்சார்ஜ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா தட் வில் பி அஃபெக்ட். டெம்பரேச்சர் சம்டைம் பேட்டரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான ஹீட் அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா ப்ராசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஃபங்க்ஷனிங் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மூவ்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நடக்குது, அது வந்து அதிகப்படியாவோ இல்ல கம்மியாவோ நடந்தது அப்படின்னா ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பேட்டரியோட லைஃப் வந்து போறதுக்கு. ஏரியா ஆஃப் பிளேட்ஸ், அந்த பிளேட்ஸ் ஆனோடு கேத்தோடு நடுவையும் வந்து பார்த்தோம்னா பிளேட்ஸ் நம்ம வச்சிருப்போம். அந்த பிளேட்ஸோடைய சைஸ் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மெஷர் ஆகுது. தி ஹெச் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ்டு வித் இன்க்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ ஆம்போடைய கெப்பாசிட்டி வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் போது அது நடக்குது. ஸோ அதனால வந்து பேட்டரியோடைய லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாதிக்குது. கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் பிளேட் ஏரியா. ஸோ லித்தியம் அயன் பேட்டரி இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் வந்து இந்த பேட்டரியை தான் வந்து மேக்சிமம் பிளவுஸ்ல யூஸ் பண்றாங்க. இது 40 வோல்ட் and 40 Ah battery அப்படின்னு. High energy density potential for yet higher capacity. Does not need prolonged priming when new one regular charges is all that needed. Relatively low self-discharge is a less than half that of nickel based batteries. லோ மெயின்டெனன்ஸ், இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணி ஊற்றணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து லித்தியம் அயன் பேட்டரிக்கு கிடையாது. அதனாலதான் மேக்சிமம் பிளேசஸ்ல சோலாருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லித்தியம் அயன் பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்றோம். மற்ற பேட்டரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரைஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சோலார் பேட்டரி அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வாரண்டி 5 இயர்ஸ் கொடுப்பாங்க. நார்மல் பேட்டரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 இயர்ஸ் 1 இயர். இப்ப கார் பேட்டரி இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த பேட்டரிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் தேவைப்படும், மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கும். அப்போ இந்த பேட்டரியோடைய லித்தியம் அயன் பேட்டரியோடைய பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோலார் பேட்டரி என்னும் போது இதனுடைய பிரைஸே அதிகமா இருக்கும். இப்போ இது வந்து 13,000 ரூபாய் அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பிரைசிங் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். அதே நேரத்தில் அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபலும் வந்து பார்த்தோம்னா இது வந்து 2 இயர்ஸ் அப்படின்னா அது வந்து 5 இயர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். தட் இஸ் த மேஜர். So low maintenance, no specific discharge need, there is no memory. Specific cell can provide very high current to applications such as power tool. லித்தியம் அயன் பேட்டரியோடைய செல் டைப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தீஸ் ஆர் த டைப்ஸ். அதுக்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சிலிண்டரிக்கல் சைட், பிரிஸ்மேட்டிக் செல், பவுச் செல், பட்டன் செல். ஸோ தீஸ் ஆர் த திங் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ காமன்லி யூஸ்டு சைக்ளிண்டிக்கல் செல் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா லித்தியம் அயன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தீஸ் ஆர் த திங்ஸ். டயாமீட்டர், அதனுடைய டயாமீட்டர், ஹைட்டு, நார்மல் கெப்பாசிட்டி, அதனுடைய வெயிட் வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் வந்து இதுல நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் இது எலக்ட்ரானிக் சிஸ்டம் தட் மேனேஜ் a rechargeable battery cells or battery pack by protecting the battery from operating outside its safe operating limits, monitoring its state, calculation secondary data, reportedly the data controlling its environment, authenticating it and or balancing it. So battery management system வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து there is a separate system வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை டைம் அந்த பேட்டரியோடைய லைஃப் டைம் அப்படி எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்ற வரைக்கும் அதனுடைய மெஷர்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுல இருக்கும். எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம், எனர்ஜி ஸ்டோர், லாங்கர் சர்வீஸ் லைஃப், எக்ஸலண்ட் கெப்பாசிட்டி, ரிட்டர்னிங் இன் cyclic application, high rate charge discharge application, light weight, small size comparison to the conversion battery, no maintenance, very high energy efficiency. So voltage of the current orude voltage waste இப்போ வந்து பார்த்தோம்னா 12.6 வோல்ட் அப்படின்னா 100% வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பேட்டரி வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம மெஷர்மெண்ட்ல எடுத்துக்க முடியும். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி டென்சிட்டி, ஃப்ளூயிட் ஆசிட் பேட்டரி எப்படி இருக்கு, டிஃபரன்சியேஷன் என்ன, ஜெல் லீட் ஆசிட் பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரி, இதனுடைய டிஃபரன்சியேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வி கிவன் ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலோட சார்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது இருக்கு. சீரியஸ் கனெக்ஷன் ஆஃப் பேட்டரிஸ், பேட்டரியில வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பாசிட்டிவ்
will connect positive, negative will connect negative. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 150 Ah பேட்டரி, அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சி கேட்டகரியில வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 or 10 அந்த மாதிரி இருக்கு. வோல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 40 வோல்ட் or 100 வோல்ட்ஸ் அப்படின்னா அந்த 100 வோல்ட்ஸ் 100 ஒரு 10 பேட்டரி இருக்குன்னா ஸோ 1000 வோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேஷன் பண்ணிக்க முடியும். பேட்டரிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தனி பேட்டரிஸ் ரூம் தனியா இருக்கும். கம்ப்யூட்டர்ஸ் அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சீரியல் ஆஃப் பேட்டரிஸ் வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. பாசிட்டிவ் டெர்மினல் ஒன் செல் இஸ் கனெக்டட் டு நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் கால்டு சீரியஸ் ஆஃப் கனெக்ஷன் பேட்டரி. The voltage of this type of battery is sum of individual cell voltage. So ஒரு இடத்துல பாசிட்டிவ், இன்னொரு இடத்துல நெகட்டிவ். நம்ம சோலார்லயும் நம்ம பார்த்தோம், பாசிட்டிவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேல் வித் கனெக்ட் மேல் அந்த மாதிரியும் பண்ணலாம், மேல் வித் கனெக்டட் ஃபீமேல். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுவும் நம்ம பண்ண முடியும். ஸோ நம்ம எப்படி நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை எடுத்துக்க முடியும். parallel connection of the battery. So இது வந்து பார்த்தோம் அப்படியே connect the negative terminals from one cell to negative of next cell, connecting the positive terminal to positive. Voltage remain constant and current. So this of the another technique. Specification of the sheet, battery உடைய specification 12 volt இருக்கிற battery உடைய types பொறுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா specification, அதனுடைய length, width, அதுக்கப்புறம் height, இது எல்லாமே வந்து measurement. இன்சுலேஷன் அண்ட் கமிஷனிங், பேட்டரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடா இருந்தா கூட we need to do in a proper way. The battery bank installed container commissioning mainly two types. Replacing the old battery back, அதாவது நம்ம அந்த பேட்டரியோடைய லைஃப் டைம் முடிஞ்சது அப்படின்னா we need to replace. Installed and complete new batteries. இப்போ புது வீட்டுக்கு நம்ம போறோம், அந்த இடத்துக்கு தேவை அப்படின்னா நியூ பேட்டரி ஆல்ரெடி இருக்கிறத நம்ம இது. விஷுவல் இன்ஸ்பெக்ஷன், பேட்டரியில வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு வீட்டுக்கு சோலாருக்கு வந்து மெயின்டெனன்ஸுக்கு போறோம், ஒரு கஸ்டமர் கிட்ட 1 year 2 years ஒன்ஸ் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா அப்கிரேட் சிஸ்டம் வந்து அந்த வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா we need to look out what are the things, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக் ஷூர் the battery does not have loose post and case is not cracked, building or showing like leaking fluid. அதாவது நம்ம கார் பேட்டரியில வந்து பார்த்தோம் அப்படின்னா உப்பு பூத்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஒயிட் கலர் பவுடர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கா இல்ல ஏதாவது பிளர், அதாவது பேட்டரி எப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வீக்கங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா விஷுவலைஸா நம்ம பார்க்கும் போதே வந்து தெரியும். அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம எரரை கரெக்ட் பண்ணணும். பேட்டரி சர்ஃபேஸ் இஸ் ஃப்ரீ அண்ட் டட் அண்ட் பேட்டரியில வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற எந்த அதனுடைய சர்ஃபேஸ் வந்து பார்த்தோம்னா நார்மலா பேட்டரி வந்து வேற எதுவும், ஏன்னா அதுல வந்து நியூட்ரான் எலக்ட்ரானுடைய ப்ராசஸ் நடக்கிறதுனால ஏதாவது ஒரு சின்னதா ஒரு கம்பியோ ஏதாவது ஒரு விஷயம் பட்டது அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து அது மூலமா நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அதை சுத்தியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த விதமான டட், மாய்ஸ்சரைசர், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ், இந்த ஏதாவது வாட்டர்ஸ், இந்த மாதிரி எதுவுமே வைக்காம அந்த பேட்டரியை வந்து செப்பரேட்டா வைக்கிறது வந்து அட்வைசபிள். மேக் ஷூர் த பேட்டரி கனெக்ஷன் இஸ் கிளியர் அண்ட் கரெக்ஷன் ஃப்ரீ. ஸோ பேட்டரி கேபிள்ஸ் அண்ட் ப்ராப்பர்லி சைஸ்டு, பேட்டரி கேபிள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கனெக்ஷன்ஸ் அண்ட் கேபிள்ஸ் வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். மேக் ஷூர் த பேட்டரி கேபிள் ஆர் ஃபிளெக்சிபிள் அண்ட் பெண்ட் ஃப்ரீலி, பப்பிங் அப், கிளக்கிங் சவுண்ட் வைல் பெண்டிங் கேபிள் அண்ட் என்கரேஜ் ரீப்ளேசபிள். ஸோ எலக்ட்ரிக்கல் சேஃப்டி பிரிஸ்கிரிப்ஷன், இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிசிக்கலா நம்ம கண்ணுல பாக்குற விஷயங்களை நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கலா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம மீட்டரை வச்சு நம்ம செக் பண்ணி பாத்துக்கிறது ஆஸ்பெக்ட்ல நம்ம பாக்குறோம். நெவர் டச் போத் த பேட்டரி டெர்மினல் வித் யுவர் பேர் ஹேண்ட் அட் த சேம் டைம். அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் நம்ம வந்து தொட்டா என்ன நடக்கும், எலக்ட்ரானுடைய மூவ்மெண்ட் நம்ம பாடி மூலமா நடக்கும். அப்போ ரெண்டு வயர், ஒரு பல்போடைய கனெக்ஷனை ரெண்டு நம்ம வைக்கும் போது என்ன நடக்கும், கனெக்ஷன்ஸ்ல லைட் வந்து எரியும். அப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரெண்டு கனெக்ஷன்ல நம்ம வைக்கிறோம்னா அந்த மூவ்மெண்ட் வந்து நம்ம பாடியில நடக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ரிமூவிங் ரிங்ஸ், வாட்சஸ் அண்ட் டேங்லிங் ஜுவல்லரி when working with that. So நார்மலா வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மெட்டல் ஐட்டம்ஸ் அப்சர்வேஷன் வந்து இருக்கும். அதை டச் பண்ணும் போது வந்து பார்த்தோம்னா எர்த்திங் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஒன்லி யூஸ்
இன்சுலேஷன் நான் கண்டக்டிங் டூல்ஸ் ரிமூவிங், அதாவது கனெக்ஷன் எலக்ட்ரிக் வந்து நான் கண்டக்டர், அதாவது எலக்ட்ரான் வந்து பாஸ் ஆகாத பொருளா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து அயன்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பண்றோம் அப்படின்னா அதனுடைய பிடி வந்து நான் கனெக்டரா வந்து இருக்கணும், அதாவது எலக்ட்ரானிக் அதுல வந்து மூவ் ஆகாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபயர் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் ப்ரிகாஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா, நெருப்புல வந்து பார்த்தோம்னா அவாய்ட் பண்றதுக்காக டூ நாட் ஸ்மோக் இன் பேட்டரி சார்ஜிங் ஏரியா, prevent open flame, spark and electric area arcs in battery charging areas. So எந்த விதமான ஸ்பார்க்கோ இல்ல ஸ்மோக்கிங்கோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பண்ணாம இருக்கிறது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேட்டரிஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பார்க்ஸ், சின்ன ஸ்பார்க் இருக்கும்போது கூட அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேமேஜஸ் வந்து கொடுக்கும். Do not stick the side battery with any of the spark producing item. Keep tools and other metallic objects away from unconditional battery. Have ABC dry chemical fire extinction charging area readily available. பேட்டரி மெயின்டெனன்ஸ், பேட்டரியை வந்து எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றது அப்படின்னா, இன்ஸ்பெக்டிங் அண்ட் கிளியர் ரெகுலர்லி. பேட்டரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலா அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி லாரி பேட்டரிஸ்ல வந்து பார்த்தோம்னா ஒரு வார்த்தை எழுதி இருப்பாங்க, மேபி அதை நீங்க பார்த்திருப்பீங்க, தினமும் என்னை கவனி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பேட்டரிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா we need to be look out and டெய்லி. இப்போ இருக்கிற பேட்டரி டெக்னாலஜி வந்து தினமும் பார்க்க தேவையில்லை, ஏன்னா அந்த டைம்ல வந்து நம்ம வாட்டர் போடணும் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனால அதை வந்து அந்த ஆஸ்பெக்ட் வந்து எழுதியிருந்தாங்க. இப்போ இருக்கிற பேட்டரி டெக்னாலஜிக்கு அது தேவை கிடையாது. பட் ஈவன் தோ நம்ம 3 months 6 months once we need to check. So checking the electrolyte level non required for gel batteries. So keeping in high stage charge, check for any electrolyte leak, cracking batteries. So cleaning should be done once monthly. Precaution, safety googling must when performing battery maintenance. Protective gloves and chemical resistant rubber gloves must be worn to prevent contact with battery acid. Use tools with insult. ஏன்னா பேட்டரின்றது அது ஆசிட் தான். ஸோ அந்த ஆசிட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரப்பர் கிளவுஸை வந்து யூஸ் பண்ணி பண்ணுறது அட்வைசபிள். யூஸ் டூல்ஸ் வித் இன்சுலேஷன் ஹேண்டலிங் டு கேரி அவுட் எனி மெயின்டெனன்ஸ். ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி மெயின்டெனன்ஸ் பண்ணிருக்கு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டரிக்குள்ள இருக்கிற அந்த கெமிக்கல் அந்த ரியாக்ஷனை வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆசிட்டை நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி அந்த வோல்ட் அந்த விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம லிக்விட் அதனுடைய மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெட், எல்லோ அண்ட் கிரீன். ஸோ இந்த கிரீன் உடைய இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வில்ல கொடுக்கும் போது இதனுடைய இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹைட்ல வந்து லைக் டெம்பரேச்சர் மானிட்டர் இருக்கு இல்லையா, அதே ப்ராசஸ் தான் இதுவும். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹைட்டுக்கு வர பேஸ் பண்ணி அதில் எவ்வளோ வாட்டர் இருக்கு, எவ்வளோ ஆசிட் இருக்கு, அந்த எவ்வளோ நம்ம வந்து இன்னும் வந்து டிசால்வ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். வித் திஸ் இன் திஸ் சாப்டர் வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட். இந்த சாப்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட முடியுது டீம். ஸோ I hope you got a little bit knowledge about the battery. If have got any queries, anything you want to ask, so கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கேள்விகளை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நானும் எங்களுடைய டீமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். With we will meet other chapter. Thank you team. All the best.